ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இன்னைக்கு நம்ம 5% ஃபேண்டசியும் 95% த்ரில்லர் படமும் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு ஊர்லேயோ ஒரு சைக்கோ கொலைகாரன் சுற்றிட்டு இருக்கான். அந்த சைக்கோ கொலைகாரனும் 1977லேருந்தே நிறைய கொலை பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும், அந்த கொலை இப்போ 2020 வரைக்குமே நடந்துட்டு இருக்கிற மாதிரியும் அந்த கதையில் காட்டுறாங்க. அப்படி இருக்கிற அந்த கொலைகாரன் திடீர்னு எப்படின்னே தெரியாமல் மறைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் அப்படி ஒரு கொலைகாரன் இருந்தது அந்த ஊரில் இருக்கிற யாருக்குமே தெரியல. அவன் எங்க தான் போனான். 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனவன் இப்ப திருப்பியுமே ஊருக்குள்ளார வந்து திருப்பியுமே கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி கொலை பண்றவனும் ஒரு கட்டத்துல நம்ம படத்தோட ஹீரோயினி மில்லியுமே கொலை பண்ண வர அவன் கிட்ட இருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்க, அந்த சைக்கோ கிட்ட இருந்து எப்படிதான் மொத்த ஊருமே தப்பிச்சுது, 20 வருஷம் அவன் எங்க தான் போயிருந்தான், இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொன்ன படம் தான் 2020 ரிலீஸ் ஆன ஃப்ரீக்கி. சரி வாங்க நம்ம இப்போ திரைக்கதைக்குள்ளார போலாம். இப்ப படத்தோட வெரி ஃபர்ஸ்ட் ஷாட் 11ஆம் தேதி புதன்கிழமை நைட்டு காட்டுறாங்க. இப்ப இங்க ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோ உட்காந்து ஒரு கொலைகாரனை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அதாச்சும் அவன் 1977லேருந்தே இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு இருக்கான். அந்த கொலை இன்னைய வரைக்கும் தொடருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு வயசு ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆனா வயசுலாம் வச்சு ஒருத்தவனை எடை போடவே முடியாது. இப்படி கொலை பண்ணிட்டு இருந்தவனும் 20 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு மறைஞ்சு போயிட்டான். அவன் எங்க போனான்னு யாருக்குமே தெரியல. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் எங்க போனான்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனா எப்பயாச்சும் திடீர்னு அவன் வந்து எல்லாரையும் கொலை பண்ணிட்டு போறதாவும், அதுவும் முக்கியமா அந்த மாதிரி டீனேஜர்ஸை தான் அவன் அதிகமா கொலை பண்ணுவானோ நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு பேசிட்டு அங்க இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மேல பீரை ஊத்தி விட அவங்கள கோவிச்சுட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. அவங்க உள்ள போனதுனால அவங்கள பார்த்துட்டு இவரும் உள்ள போக இங்க இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலயே பார்த்தா சுத்தி ஒரு பழங்காலத்து கலெக்ஷனா இருக்கும். இதெல்லாம் யாரு வாங்கி வச்சிருப்பானா, வெளியில ஒரு பொண்ணு இருக்கும் இல்லையா, அதோடைய அப்பா தான் வாங்கி வச்சிருப்பாரு. இவருக்கு பழங்காலத்து கலெக்ஷன்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால அது எல்லாத்தையுமே ஒரு கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க இவங்க பேசிட்டு இருக்க அப்ப அந்த நேரம் ஒருத்தர் ஒரு பாக்ஸை திறந்து அதுக்குள்ள இருந்து ஒரு கத்தி மாதிரி வெளியே எடுக்கிறாரு. ஆனா அது எடுக்கிறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை. அதனால அதை அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா, இவர் இப்போ அந்த வீடே சுற்றி பார்த்துட்டு இருக்காரு, இன்னும் வேற என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி போயிட்டே இருக்க கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு. அங்கே போய் பார்த்தாலோ நிறைய ஒயின் இந்த மாதிரி என்னென்னவோ இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இதை தாண்டா நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்கிறாரு. அப்படி அதை கையில் வச்சுட்டு இவர் நின்றுட்டே இருக்க திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஆனால் அவர் கையில் வச்சிருந்த அந்த ஒயின் பாட்டிலை கீழே போட்டு உடச்சிடுறாரு. அதனாலயோ நீ தானே அந்த வேலையை பார்த்த, உள்ளவா, நல்லா பயமுறுத்தி விட்டியா, இங்கே பேர் நான் ஒயினை உடச்சிட்டேன், அட்லீஸ்ட் வந்து நீ ஹெல்ப் ஆச்சும் பண்ணு, இதோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் போல இருக்கு, பார்த்தா நான் சாவடிச்சிருவாங்க, தயவு செஞ்சு உள்ளவான்னு சொல்ல அந்த இடத்துல யாருமே இல்லை. என்னடா யாருமே இல்லைன்னு இவர் எந்திரிச்சு பார்க்க அப்போ ஒருத்தர் பின்னாடி நின்று இவர் தலையை பிடிச்சி இவர் வாய்க்குள்ளாரையே அந்த முழு பாட்டிலை அமைக்கிறாரு. அது அவருடைய தொண்டைக்குழி வரைக்கும் போயிடுது. அப்படி போனதுக்கு அப்புறமா கழுத்துல ஒரு குத்த அதை ஒரு கழுத்துக்குள்ளாரே உடஞ்சி அவர் செத்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அங்கிருந்து இங்க வெளியில வர இங்கேயோ பார்த்தா அந்த செத்து போனவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து தலை சீவிட்டு இருக்க. அவங்களுக்கும் ஒரு சத்தம் கேட்குது. யாரா அது, கதவை சும்மா தட்டிட்டு இருக்குன்னு கதவை திறந்தா அங்க இவரும் நிக்கிறாரு. இவரை பார்த்துட்டு அவங்க வேகமா ஓட, ஆனா அவங்களுக்கு போறதுக்கு வழி இல்லை. அதனால அவரை அவங்க மண்டையை பிடிச்சி அந்த டாய்லெட்ல போட்டு முட்டுன்னு முட்டி அதுக்குள்ளார முக்கி கொடூரமா சாவடிச்சிடுறாரு. அவங்களே சாவடிச்சுட்டு இப்ப இங்க காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த டென்னிஸ் கிரவுண்ட சுத்திட்டு இருக்கும்போது சடனா ஃபோக்கஸ் லைட்லாம் ஆன் ஆகுது. என்னடான்னு திரும்பி பார்த்தா அவர் ஒரு பின்னாடி நின்றுட்டு ஒரு டென்னிஸ் பேட்டை உடச்சி அவர் மண்டையில சுருவிடுறாரு. அதை பார்த்தா இவங்களுக்கும் செம பயம். கத்திட்டு வேகமா ஓடுறாங்க. நேரா காப்பாத்துங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சிக்க அங்க யாருமே இல்லை. இப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனாலேயே அவங்க போய் ஒரு அலமாரிக்குள்ளார ஒழிஞ்சிக்க ஒரு கொஞ்ச நேரம் அந்த சைக்கோ அந்த இடத்தையும் சுத்தி பாக்குறான். அவங்க ஆள் எங்க போனாங்கன்னு தெரியலன்றதுனால இவனோ போய் எங்கேயோ நின்னுக்கிறான் ஒழிஞ்சிட்டு. அது தெரியாத இவங்களோ அவன் போயிட்டான்னு நினைச்சிட்டு இவங்களோ வெளியே வந்து பார்க்க அவன் கரெக்டா அவங்களை பிடிச்சி ஒரு கம்பியில சுருவி விட்டுட்டு அங்க ஒரு கத்தியை ஃபர்ஸ்ட் காட்டியிருப்பாங்கல்ல, அதை எடுத்துட்டு அவன் மட்டும் போயிட்டே இருக்கான். அவன் போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா அந்த வீட்டுக்கு வராங்க. வந்து செல்லம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டே வர அவங்க அப்படி செவுத்துல தொங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள பயங்கரமா கத்த அதோட அங்க கட் பண்ணிங்க ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க என்ன மாதிரி ஒரு டைப்னா ரொம்ப ஒரு இன்னசென்ட்டானவங்க, அதிகமா யார்ட்டையெல்லாம் பேச மாட்டாங்க. இவங்களுக்கு இருக்கிறதே ஒரு 2 ஃப்ரெண்டு தான். அதே மாதிரி வெளியிலாம் போறதுக்கு ரொம்பவே பயப்படுற ஒரு டைப்பு. இப்படி இருக்கும்போது இவங்களும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட அப்ப அவங்க அக்காவும் வராங்க. இவங்க வந்து ஒரு போலீஸ்காரங்க. இவங்களுமே வந்து உட்காந்துட்டு மில்லிய கலாய்க்கிறாங்க. டீனேஜ் பொண்ணு பண்ற மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியதானே, ஏன் வீட்டிலே இருக்க, நாளைக்கு ஹோம் கமிங் பார்ட்டி நடக்குது, அங்க போறியா இல்லையான்னு கேட்க அதுக்கு அவங்க போலான்னுறாங்க. அதுக்கு பதிலாக நான் அம்மா கூட தேட்டருக்கு போறேன்னு சொல்ல, தேட்டருக்கு போறியா இந்த வயசுலயா, என்னவோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு சாப்பாடு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு டஸ்ட்பின்ல கூட்டிட்டு போக அதை மில்லி பார்த்துட்டு அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இங்க இவங்களுமே அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. அப்படி போகும்போது அங்க மில்லியோட ஃப்ரெண்டு ஜோஷுவா நைலா 2 பேரும் அவங்கள காரில் ஏத்திட்டு இப்ப ஸ்கூலுக்கு போக அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே சொல்றாங்க, நீ இந்த மாதிரி ஹோம் கமிங் பார்ட்டிக்கு வரல, ஏன் அந்த மாதிரி பண்ற, ஏன் வீட்லயே இருக்க, எங்கேயாச்சும் வெளியில வர வேண்டியதானே, அங்க தியேட்டர்ல போய் என்ன பண்ண போற, சும்மா பொம்மையை பார்த்துட்டு இருக்க போறியா, அதுக்கு நீ ஹோம் கமிங் பார்ட்டிக்கு வரலாம்ல, அங்க உன்னுடைய லவர் இருக்கான், அவன்கிட்ட நீ ப்ரப்போஸ் பண்ணலாம்ல நீ அவங்க கேட்க அதுக்கு இவங்களோ, எனக்கு அதெல்லாம் தெரியுது, ஆனா என்னுடைய அம்மா வந்து வீட்டுல தனியா இருப்பாங்க, என்னுடைய அப்பா போனதுக்கு அப்புறமா என்னுடைய அம்மா
ரொம்ப தனியா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் நான் என்னுடைய அம்மா கூடயே இருக்கேன்னு சொல்ல, அத நைலா கேட்டுட்டு எனக்கு புரியுது. உன்னுடைய இந்த நல்ல மனசுக்காக தான் எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நான் ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு இல்லனாலும் ரொம்ப வருஷம் கழிச்சு நீ பின்னாடி திரும்பி பார்த்தனா, உன்னுடைய லைஃப் ஃபுல்லாவே நீ வேற யாருக்கோ வாழ்ந்த மாரி இருக்கும். அப்ப நீ அத நினைச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது இப்பயே யோசிச்சு முடிவெடுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போக, இப்ப இவங்க இங்க ஸ்கூலுக்குள்ளார வராங்க. அங்க வரும்போதே இவங்கள நிறைய பேர் வெறுப்பேத்துறாங்க. அதே நேரம் ரேக்கிங்குமே பண்றாங்க. இதுலயே தெரியுது இவங்க ரொம்பவே ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர்ன்னு. அந்த பொண்ணும் வந்து இந்த ட்ரெஸ் எங்க எடுத்த? டிஸ்கவுண்ட்ல எடுத்தியா? பார்க்கவே கண்ட்ராவியா இருக்கு. இது என்ன உன்னுடைய அம்மா வந்து அவங்க வேலை செய்யற கடையில இருந்து எடுத்து கொடுத்தாங்களா என்னன்னு சொல்லி கலாச்சிட்டு இவங்க போக, அப்ப பக்கத்துல ஒரு பையனை காட்டுறாங்க. இவர் பேர் புக்கர். இவரை தான் இவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு கிளாஸ் தான் அட்டன் பண்றாங்க. அந்த இடத்துலயோ மில்லி 5 நிமிஷம் லேட்டா தான் வராங்க. அதனால அங்க இருக்கிற சாரோ எப்ப பேர் லேட்டாவே வா வந்து உட்காந்து தொலைன்னு சொல்லி திட்ட, அப்ப புக்கர் ஒரு டிப்ஸ் தராரு. ஏய் எப்பயுமே வந்து நீ 5 நிமிஷம் முன்னாடி வர ட்ரை பண்ணு. அப்பதான் நீ கரெக்டான டைமுக்காச்சும் வர முடியும். சரியான்னு பேசிட்டு இருக்க, அப்ப அங்க இருக்கிற சாரோ அடுத்து மில்லி கெஸ்லர் நீங்க தான் வந்து பேசணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட, அதுக்கு அவங்க சொல்றாங்க இல்லையே நான் 16ஆம் தேதி தானே எனக்கான ஸ்பீச்னு சொல்ல, அது சாரி கேட்டுட்டு ஓ நீ என்கிட்டயே நான் இந்த நாள் தான் பேசுவேன் பேச மாட்டேன்னு சொல்றியா? ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ, எப்பயுமே ப்ரிப்பேரா வரணும். இப்படி நீல கண்ணீர்லாம் வச்சனா இங்க ஒர்க் அவுட் ஆகாது. ஒழுங்கு மரியாதையா பேசுன்னு சொல்லி அவங்கள மிரட்ட, அப்ப அந்த நேரம் எல்லார் போன்லயுமே வந்து ஏதோ மெசேஜ் வருது. என்னடா எல்லார் போன்லயுமே மெசேஜ் வருதுன்னு எடுத்து பார்த்தா அதுல போட்டிருக்காங்க இந்த மாதிரி நேத்து நைட்டு 4 டீனேஜ் பசங்க செத்து போயிட்டாங்க. இந்த ஊருக்குள்ளார கொலாகாரம் சுத்திட்டு இருக்கான். பக்கத்துல கூட எங்கேயாவது இருக்கலாம். நைட்டு எங்கேயும் தனியா சுத்தாதீங்க, பத்திரமா இருங்கன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்க. அதை தான் இப்போ ஸ்கூல் ஃபுல்லாவே பேசிட்டு இருக்காங்க. ஹாட் டாபிக்கா மாறிடுச்சு அது. ஆனா ஜோஷோ சிரிச்சுட்டே உள்ள வராரு. அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க என்ன நீ சிரிச்சுட்டே வர, உனக்கு இதுனா காமெடியா தெரியுதான்னு கேட்க, அப்படி கிடையாது இந்த வீடியோ பாரு, நம்ம எதிரியா அழுதுட்டு இருக்கா, அவளுடைய ஃப்ரெண்டு இறந்து போயிட்டா, இதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட தேவையில்லையான்னு அவர் சொல்ல, அப்ப நைலா சொல்றாங்க இங்க பேரு அப்படி ஒருத்தன் உண்மையிலே இல்லவே இல்லை. அப்படி ஒருத்தன் இருந்திருந்தா எப்படி தெரிஞ்சிருக்குமே, ஏன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஹோம் கம்மிங் பார்ட்டி நடக்க போகுது தெரியுமா, அதை கண்டிப்பா கேன்சல் பண்ணிடுவானுங்க. எல்லாரும் போய் அவங்க வீட்டுல படுத்து தூங்க வேண்டியதான்னு இவங்க சொல்ல, அதுக்கப்புறமா இங்க நைட்டு காட்டுறாங்க மில்லியே ஒரு பொம்மை ட்ரெஸ் போட்டுட்டு டான்ஸ் ஆட, அதை ஒருத்தன் பார்த்துட்டு பாட்டிலாலே அடிச்சிடறான். பாட்டிலாலே அடிச்ச உடனே இவங்க கோவப்பட்டுட்டு அங்கிருந்து அப்படி சோகமா நடந்து வராங்க. அப்படி வரும்போது மில்லியோடைய அம்மா இன்னும் ஸ்கூலுக்கு வரல. அதனால ஜோஸ் கேக்குறாரு, ஏய் நான் வேணா உன்னை வீட்டுல இட்டுட்டு போய் டிராப் பண்ணி விடுறான், இங்க தனியா நிக்காத, நியூஸ் பார்த்தல ஏற்கனவே ஊருக்குள்ளார கொலகாரம் சுத்திட்டு இருக்கான், எங்க கூட வான்னு சொல்ல, அதுக்கு அவங்களும் இல்ல இல்ல பரவாயில்ல என்னோட அம்மா இன்னொரு கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, நான் அவங்க கூட போய்க்கிறேன், நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க, நான் அவங்களை அமுச்சு வச்சிடறாங்க. இப்போ அந்த இடத்தையும் சுத்தி நிறைய பேர் இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே காணாம போயிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இவங்க மட்டும் தான் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. என்னடா அம்மாவை காணுமேன்னு சொல்லிட்டு போன் எடுத்து பார்த்தா போன்ல 2% தான் பேட்டரியுமே இருக்கு. அதனாலயோ போன் பண்ணா அவங்க அக்கா தான் வீட்டுல வந்து போன் எடுப்பாங்க. போன் எடுத்து அம்மா வந்து குடிச்சிட்டு மட்டையாயிட்டாங்க, இதோ நான் வரேன் இருன்னு சொல்லிட்டு அவங்க வர, அந்த நேரம் போன்ல ஃபுல் சார்ஜுமே தீந்துருது. சார்ஜ் தீர்ந்ததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்க, அப்ப நிமிந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த சைக்கோ அவங்க தான் நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே யாரு அவன் தனியா நின்றுட்டு இருக்கான், இவன் தான் அந்த சைக்கோன்னு நினைச்சிட்டு சொல்றாங்க, இதை பாரு என் கிட்ட வராத, என்னுடைய அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவா, ஒரு போலீஸ், அவ கன்னு எல்லாம் வச்சிருப்பா, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல, ஆனா அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட நடந்து வராரு. அவரை பார்த்த உடனே இவங்க தலை தெரிய ஓடுறாங்க. ஆனா அங்க ஒரு கேட் இருக்கு, அதை இவங்க தாண்ட முடியாததுனால அங்கேயே ஸ்டக் ஆகி நிக்க, எப்படியா அதை தாண்டி ஓடி போயிடுறாங்க. ஓடி போன உடனே அவனும் அந்த கதவெல்லாம் உடைச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்து பாக்குறான். ஆனா அவங்கள ஆளே காணோம். என்னடா ஆளே காணோம்னு சொல்லிட்டு திருப்பியுமே போய் எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்க, இவங்க அது தெரியாம வெளியே வந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறாங்க. அப்பயோ கரெக்டா அவங்க முன்னாடி வந்து நின்று அவங்கள கீழே பிடிச்சி தள்ளி விட்டு ஒரு கத்தியால குத்தலான்னு பாக்குறான். இது என்ன கத்தினா, இதுக்கு முன்னாடி ஒரு கத்தி ஒரு வீட்டுல இருந்து திருட்டிட்டு வந்தான் இல்லையா, அந்த கத்தி தான் இது. இது ஏதோ ஒரு மர்மமான கத்தி போல இருக்கு. இதை காட்டும் போது அங்க இருக்கிற நிலாலாம் அப்படியே மறைஞ்சிருது. அதே நேரம் இவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வராங்க. அதுக்கப்புறமா இவனும் அவங்கள கத்தியால குத்த, அப்ப அந்த நேரம் கரெக்டா இவனுடைய அக்கா அங்க வந்துடுறாங்க. வந்து கன்னு நீட்ட, கன்னை பார்த்துட்டு இவனும் வேக வேகமா அங்க வந்து ஓடிடுறான். அதுக்கப்புறமா அவங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவனுடைய பத்தின அடையாளம் எல்லாத்தையும் வாக்குமூலம் வாங்கிட்டு இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள படுக்க வச்சிடறாங்க. அதே நேரம் அந்த கத்தி என்ன பண்றாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு இடத்துல சீல் பண்ணி வச்சிடறாங்க. இதனால இப்ப அந்த கத்தி யாராலையும் எடுக்க முடியாம இருக்க, இங்க இவங்களும் அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது ஆள் பார்க்கவே ஒரு மாதிரி வினோதமா நடந்துக்குமே ஆரம்பிக்கிறாங்க. இவங்க முகபாவனை, பாடி லாங்குவேஜ்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே ஒரு மாற்றம் தெரியுது. அதெல்லாம் அவங்க அம்மாவே பார்த்துட்டு, சரி ஆள் பார்க்க ஒரு மாதிரி டயர்டா இருப்ப, ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே போயிட, இங்க இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அந்த ரூமே சுத்தி பாக்குறாங்க. ஏதோ புதுசா பாக்குற மாதிரி வர பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இவங்களும் இங்க பார்த்துட்டு இருக்க, இந்த இடத்துல காட்டுறாங்க இந்த சைக்கோ எந்திரிச்சு, இது என்ன இடம், நான் எங்க இருக்கேன், ஏன் என்னுடைய வாய்ஸ் எல்லாம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் சுத்தி பார்க்க, அங்க ஒரே பொம்மையா இருக்கு, பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இடம் இது, பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணாடியில போய் பாக்குறான். கண்ணாடியில பார்த்த உடனே பயங்கரமா கத்துறான் ஐயோயோன்னு சொல்லிட்டு. அப்புறமாவோ சரி ஓகே இது எல்லாமே நம்ம மனப்பிரமை தான், நம்ம வந்து ஏதோ
கற்பனையில இருக்கோம், பயப்பட தேவையில்ல நின்னுட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துல இன்னொருத்தவர் வராரு. அவரும் வந்து ஏய் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு, நீ ட்ரக்ஸ் வச்சிருக்கல, எனக்கு அந்த ட்ரக்ஸை கொஞ்சம் கொடு, வேணும் வேணும்னு கேட்க, அதுக்கு இவனும் நான் ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணல, நான் ட்ரக்ஸ் டீலர்லாம் கிடையாது, என்கிட்ட ஏன் இதெல்லாம் வந்து கேட்கறேன்னு அவர் பயங்கரமா பிடிச்சி திட்ட. அப்ப கேட்கறாரு ஏய் என்னை பார்த்தா எப்படி உனக்கு தெரியுது, ஹாட்டா சிக்ஸியா 5.5ல ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி தெரியுதான்னு கேட்க, என்னது பொண்ணா, நீ ஆள் பாக்குது தடிமாடு மாதிரி இரு, பொண்ணு மாதிரி இருக்கன்ற, நான் பைத்தியம் கீத்த உனக்கு பிடிச்சிச்சா, நான் ஒழுங்கு மரியாதை எனக்கு ட்ரக்ஸ் கொடு, இல்லைன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிக்குன்னு சொல்லி அவர் கேட்க, அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என்னடா இவனுமே வந்து நம்ம ஆம்பளை மாதிரி தான் இருக்கோன்றானே, என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து வெளியில ஓட, அப்பதான் நமக்கே தெரியுது இவங்க 2 பேரும் அந்த கத்தியால குத்துனதுனால கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டாங்க. ஒருத்தவங்களுடைய ஆன்மா வந்து இன்னொருத்தவங்க உடம்புக்குள்ளார பூந்துருச்சு. அதனாலயோ இப்போ மில்லியோட உடம்புக்குள்ளார இருக்கிறது அந்த சைக்கோ தான். அதனாலதான் 2 பேருமே ஒரு மாதிரி வினோதமா நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப இங்கேயோ இவங்க கத்தியெல்லாம் பார்த்துட்டு யாரையாச்சும் கொலை பண்ணணும்ன்ற மைண்ட் செட்லயே சுத்திட்டு இருக்காங்க. அப்பயோ அங்க மில்லியோட அக்கா வர அவங்கள பார்த்துட்டு கத்தி எடுத்துட்டு வேகமா போய் குத்த போறாங்க. அதுக்குள்ள அவங்க அம்மா வந்து கத்தி இங்க கொடு, என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க. அதே நேரம் இங்க மில்லியோ முன்ன சாப்பிட்ற மாதிரிலாம் சாப்பிட்றது இல்ல. ஏதோ 10 நாள் ஒருத்தன் பட்னியில இருந்தா எப்படி சாப்பிடுவானோ அந்த மாதிரி 2 கையிலுமே தின்ன ஆரம்பிக்கிறாங்க. அதை அவங்க அம்மா பார்த்துட்டு என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக, அதுக்கப்புறம் சொல்றாங்க ஸ்கூல்ல அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரி பண்ணிட்டு இருப்பாங்க, உனக்கு என்னாச்சுன்னு தெரியாம நீ வேணா நீ ஸ்கூலுக்கு போயான்னு சொல்ல, அதவங்க கேட்டுட்டு என்னது ஸ்கூலா, ஃப்ரெண்ட்ஸா, நான் ஸ்கூலுக்குலாம் போனா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இப்போ இங்க அந்த சைக்கோ உடம்புல இருக்கிற மில்லியை காட்டுறாங்க. இவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே இப்ப மாறி இருக்கும். ஒரு பொண்ணு என்னென்ன பண்ணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுவாரு. பாக்குறதுக்கே ரொம்ப காமெடியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப இவருடைய போட்டோ வந்து ஊர் பூராவே போஸ்டர் அடிச்சு ஒட்டி வச்சிருப்பாங்க. எப்படின்னா மில்லியை வந்து விசாரிக்கும் போது அவங்க இப்படிதான் அவன் இருப்பான்னு சொல்லி கொஞ்சம் அடையாளத்தை சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு டிராயிங்லாம் வரைஞ்சி அங்கங்க ஒட்டி விட, அது அங்க இருக்கிற எல்லா மக்களுமே பார்த்துட்டு டேய் நீதானே அந்த கொலகாரன்னு சொல்லிட்டு தலை திருக்கி ஓடுறாங்க ஆளுக்கு ஒரு மூளைக்கு. அதை பார்த்த இவருமே ஐயோயோன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடுறாரு. ஓடி போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்க, அந்த இடத்த சுத்தி போலீஸா இருக்கு, போலீஸ் கண்ணெல்லாம் இப்ப மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் இப்ப நிறைய எங்க தான் போவாருன்னா இவர் படிச்ச அந்த ஸ்கூலுக்கே தான் போயிடுவாரு. இப்ப இவர் இங்க ஸ்கூல்லயே இருக்க இங்க மில்லியை காட்டுறாங்க. இவருக்குள்ளாரதான் இப்போ அந்த சைக்கோ இருக்கான் இல்லையா, அதனால இவங்க ஆளே மாறிட்டாங்க. ட்ரெஸ் நடவுடன்னு சொல்லி எல்லாமே மாறினதுனால இவங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குறாங்க. மில்லி அது என்ன ஆள் பார்க்க பயங்கர கிளாமரா இருக்கா, சூப்பரா இருக்காளேன்னு சொல்லி பேசிட்டே இருக்க, அப்ப நைலாவும் ஜோஷுவாவும் வராங்க. இவங்க 2 பேருமே பார்த்துட்டு தயவு செஞ்சு என் பக்கம் வர்றவெல்லாம் வச்சுக்காதீங்க, என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லிட்டு இந்த ரேக்கிங் பண்ண பொண்ணோட தனியா ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் பைத்தியம், இதுக்கு புகழுக்காக என்ன வேணாலும் பண்ணும். அதனாலயோ இவங்களை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து நேற்று நைட்டு என்னாச்சு, அந்த கில்லர் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சா அதெல்லாம் சொல்லுன்னு டீட்டெயில்ஸா கேட்க, அது எதுக்குமே அவங்க பதில் சொல்லாம கம்முனே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப நேரமா கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறத இவங்க பார்த்துட்டு ஏன் அவன் எந்த பதிலுமே சொல்ல மாட்டா, ஏதாச்சும் பேசுன்னு சொல்ல, அப்ப அவங்களும் எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய முடிய தடவ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்போ இவங்க உடம்புக்குள்ள இருக்கிறது ஒரு ஆம்பளை இல்லையா, அதனால பொண்ணை பார்த்த உடனே அவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா இவங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி பாத்ரூமுக்கு போறாங்க. அங்கேயே போய் உட்காந்துட்டு இந்த மாதிரி மில்லி வந்து ஒரு லெஸ்பியனு, என்ன பிடிச்சி தடவ ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு போன் எல்லாம் மெசேஜ் அனுப்ப, அப்ப அந்த நேரம் இந்த பொண்ணுக்கு ஒரு சத்தம் கேக்குது. என்னடா சத்தம் கேக்குதுன்னு வெளியில போய் பார்த்தா அங்க பாத்ரூம்ல இவர் தான் குளிச்சிட்டு இருப்பாரு. ஒரு குளிக்கிறத பார்த்துட்டு இவங்க பயங்கரமா கத்துறாங்க, ஐயோ இந்த சைக்கோ எப்படி இங்க வந்தான்னு சொல்லிட்டு. இதை நேரா போய் மில்லி கிட்ட சொல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் உள்ளார தள்ளி விட்டு -300 டிகிரில அவங்கள ஒரே விட்டுருவாங்க. இதுக்கப்புறமா இங்க குளிச்சுட்டு வந்து இவரும் அந்த கதவை திறந்து பார்க்க அவங்க அப்படியே ஆள் பார்க்க அப்படியே உறைஞ்சு போயிருக்காங்க. ஐயோ அந்த கொலகாரன் வேலையை காட்டிட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மேல கையை தான் வைக்கிறாரு. அவங்க அப்படியே ஊந்து பீஸா செதறிடுறாங்க. இப்போ அதுக்கப்புறமா இங்கேயோ மில்லியனரா இவங்க இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண அந்த கிளாஸுக்கு தான் திருப்பியுமே வந்திருப்பாங்க. அங்க வந்து புக்கர் பக்கத்துல உட்காடுறாங்க. அவர் பேசிட்டு அவருடைய கையை கிழிச்சுக்க, அப்ப மில்லி என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய கையில இருக்கிற ரத்தத்தை பிடிச்சி உரிய ஆரம்பிச்சிடுறாங்க. அது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு வா வாட் எ ஹார்ட்னு சொல்லி பேசிட்டே இருக்க, அந்த டீச்சர் மட்டும் என்ன சொல்லுவாருன்னா படிக்கிற வேலையை விட்டுட்டு மத்த எல்லா வேலையும் பாரு, தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டு திட்டுறாரு திரும்பியுமே. ஆனா இப்போ அவங்க உடம்புக்குள்ளார இருக்கிறதோ மில்லி இல்லைன்னு இவருக்கு தெரியாது. அதனால அவரோ கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டு விட்டுறாரு. இதனால காண்டான அந்த சைக்கோவோ அவர் தனியா ஒரு ரூமுக்குள்ளார உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அங்க ஒரு கட்டர் மிஷின் இருக்கு, அதை வேற ஆன் பண்ணி விட்டுறாங்க. ஆன் பண்ணி விட்ட உடனே அதை அவர் பார்த்துட்டு ஒழுங்கு மரியாதை அதை ஆஃப் பண்ணுன்னு சொல்ல, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவரை பிடிச்சி அடிக்க பாக்குறாங்க. ஆனா இப்போ இவங்க உடம்புல அதிகமா சத்து இல்லைன்றதுனால முன்ன மாதிரி எல்லாரையும் அடிக்க முடியல. அதனால அந்த டீச்சரை அவங்கள அடிச்சு போட்டு என்ன நினைச்ச, நான் கராத்தேல பிளாக் பெல்ட்னு சொல்லிட்டு கத்த, அப்ப இவங்களும் பக்கத்துல ஒரு திருப்புள்ளி இருக்கும், அதை எடுத்து அவருடைய காதலே குத்திடுவாங்க. குத்தின உடனே அவர் அப்படியே சோர்ந்து போய் கீழே விழ, அப்ப அவரை அப்படியே தூக்கிட்டு போய் டேபிள்ல படுக்க வச்சு 2 அறுத்து போட்டுறாங்க. அறுத்து போட்டுட்டு ஜாலியா வெளியே வர, அப்ப அதே நேரம் இங்க இவங்களும் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவ மில்லி வந்து ஒரு மாதிரி வினோதமா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டா, எனக்கு தெரிஞ்சு இங்க வரமாட்டா போல இருக்கு, வா நம்ம 2 பேரும் கிளம்பி போலான்னு சொல்லி அவங்க பேசிட்டு நின்றுட்டு இருக்க, அப்ப கரெக்டா அந்த நேரம் அந்த புட்சர் அங்க வந்துடுறாரு.
அதுதான் மில்லின்னு தெரியாம இவங்க அது சைக்கோன்னு நினைச்சிட்டு அங்கிருந்து வேக வேகமா கத்திட்டு ஓடுறாங்க ஐயோயோன்னு சொல்லிட்டு. ஆனா பின்னாடி வர்ற அவரோ டேய் நில்லுங்கடா நான் தான்டா மில்லி தயவு செஞ்சு நில்லுங்கடான்னு சொல்ல அதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. இன்னைக்கு நம்ம செத்தோம், நீ வந்து ஒரு கருப்பினத்தவ, நான் வந்து ஒரு கே, 2 பேருமே விட மாட்டான், நீ போட்டு தள்ள போறான்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடுறாங்க. இப்போ போறதுக்கோ இடம் இல்லைன்ன உடனே அங்க இருக்கிற பிளேட்டு எல்லாத்தையுமே எடுத்து இவரை அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு இவரும் என்ன சொல்றாருன்னா என்ன நம்புங்க நான் தான் மில்லி மில்லின்னு எவ்வளவோ சொல்ல அதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. அதனாலயோ அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு பொறுமையா சொல்றாரு இப்ப நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லி சில விஷயத்த சொல்ல அதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது. சரி உன்னோட ஃபேவரட் மூவி என்னன்னு கேட்க பிட்ச் பர்ஃபெக்ட் 2ன்னு கரெக்டா சொல்றாங்க. அதுக்கப்புறமா உன்னுடைய ஃபேவரட் சீரிஸ் என்னன்னு கேட்க சப்ரினான்னு அதையுமே கரெக்டா சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நின்றுட்டே இருக்க அப்ப அவர் ஒரு டான்ஸ்மே ஆடி காட்டுறாரு. அந்த டான்ஸை பார்த்த உடனே ஆமால அது மில்லி தான் அந்த மாதிரி ஆடுவாளான்னு சொல்லிட்டு சரி இது எப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லையே, நம்ம இந்த உலகத்துல இருக்கோமா இல்ல ஏதாவது மாயாஜால உலகத்துல இருக்கோமா, என்னதான் ஆச்சுன்னு கேட்க அப்பதான் அவர் சொல்றாரு இந்த மாதிரி அவன் ஒரு கத்தி வச்சிருந்தான், அதால என்னோட ஷோல்டர்லயே குத்திட்டான், அப்படி குத்தும் போது அவனுடைய ஷோல்டர்லயுமே காயம் ஏற்பட்டுச்சு, 2 பேருக்குமே ஒரே மாதிரி வலிச்சிச்சு, அது மட்டும் இல்லாம அந்த காயம் கரெக்டா எக்ஸாக்டா ஒரே ஷோல்டர்ல தான் பட்டுச்சு, அது மட்டும் இல்லாம அந்த கத்தியோடைய பேர் என்னன்னா லாடோலான்றது தான். இது வந்து நேற்று நைட் நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்னுடைய மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு, எப்படின்னு தெரியல, வேணும்னா அது என்ன கத்தின்னு சர்ச் பண்ணி பாருங்கன்னு சொல்ல உடனே அவங்களும் சர்ச் பண்ணி பாக்குறாங்க. உடனே அந்த கத்தியோட டீட்டெயிலுமே இன்டர்நெட்ல வந்துருது. அதை பார்த்த உடனே சொல்றாங்க இது வந்து நரபலி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ற ஒரு கத்தி, அது மட்டும் தான் புரியுது, மத்த எல்லாமே ஸ்பானிஷ்ல இருக்கு, எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்ல அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்பானிஷ் டீச்சர்கிட்ட போறாங்க. அவங்களும் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு சொல்றாங்க சரி நீ ஸ்பானிஷ் என்னோட கிளாஸ் தானே படிக்கிற, உன் ஸ்பானிஷ் எல்லாம் படிக்க தெரியாது தண்டை கரிமாந்திரமே அப்படின்னு சொல்லி திட்ட அதெல்லாம் அவர் கேட்டுட்டு சரி அதெல்லாம் விடுங்க இதுல என்னதான் போட்டிருக்குன்னு கேட்க அப்ப அவங்க சொல்றாங்க இதுல என்ன போட்டிருக்குன்னா இந்த கத்தியால குத்தனா 2 பேருடைய ஆன்மா ஒருத்தவங்க உடம்புல இருந்து இன்னொருத்தவங்க உடம்புக்கு மாறிடும், அப்படி மாறினது மட்டும் இல்லாம 24 மணி நேரத்துக்குள்ளார அந்த உடம்புல இருந்து அது வெளியே வரலன்னா அவங்க உடம்புல அது நிரந்தரமா தங்கிடும், அதுக்கப்புறம் அதை பிரிச்சு எடுக்கவே முடியாது, அதுதான் இதுல போட்டிருக்குன்னு சொல்ல அதை அவங்க கேட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்கா, அவன் என்னுடைய உடம்புல கத்தியை குத்தி ஒரு 9 மணி நேரம் இருக்கும், அது மட்டும் இல்லாம அவன் இங்கதான் இங்க சுத்திட்டு இருப்பான் என்னுடைய உடம்புல, வாங்க தேடி பார்ப்போம்னு சொல்லி அவங்க போவ கரெக்டா அந்த நேரமும் இவங்க கொலை பண்ணிட்டு வெளியே வந்து நிக்கிறாங்க. அதை அவங்க பார்த்துட்டு மில்லிய பிடிக்கலான்னு போறாங்க. ஆனா அதுக்குள்ளார அவங்களும் பின்னரே காப்பாத்துங்க அந்த சைக்கோ இங்க தான் இருக்கான் வந்து பிடிங்கன்னு சொல்ல அதை போலீஸ் பார்த்துட்டு இந்த புட்சரை பிடிக்க வராங்க. இப்போ புட்சரை பிடிக்க வந்ததுனால இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா அவரு கூட ஓடி போயிடுறாங்க. இப்போ கார்ல ஏறி வேக வேகமா போவ அப்ப கார்ல பேசிக்கிறாங்க இந்த மாதிரி இவனை இப்படியே கூட்டின்னு போனா ஊர்ல இருக்கிற எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு சேஃப்டியான இடத்த தேடணும், அது மட்டும் இல்லாம என்னுடைய அடையாளத்தையுமே மாத்தணும், அதிக ஏதாச்சும் பண்ணணும்னு இவங்க பேசிட்டே வர அப்ப எங்க மில்லியோடைய அக்காவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்க இருக்கிற ஏரியாவில் தான் அந்த புட்சர் கார்ல போயிட்டு இருக்கான், அவனை சேஸ் பண்ணி பிடிங்கன்னு சொல்ல இவங்களும் அதை பார்த்துட்டு வேக வேகமா கார் எடுத்துட்டு போறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஒரு ஷாப்பிங் மால்குள்ளார நுழைய அங்க நைலா என்ன பண்ணிடுவாங்கன்னா நீ வந்து இந்த ரூமுக்குள்ளாரே இரு, நாங்களே வந்து உன்னை கூப்பிடுற வரைக்கும் நீ வெளியே வரக்கூடாது சரியான்னு சொல்லிட்டு அவங்க வெளியில போவ அப்ப அந்த நேரம் மில்லியோடைய அம்மா அங்க வராங்க. அவங்களும் உள்ள வேற யாரோ ஒரு ஆம்பளை தான் இருக்கான்னு நினைச்சிட்டு பயங்கரமா சொல்லி விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏய் நீங்க ஏதாச்சும் ட்ரெஸ் மாத்துறீங்களா, உங்களுக்கு வேணா நான் ட்ரெஸ் மாத்தி விடுறேன், நான் வந்து ட்ரெஸ் கடையில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நான் அதுல ரொம்பவே எக்ஸ்பர்ட்னு சொல்ல அதுக்கு இவர் சொல்றாரு ஓ பரவாயில்ல இருக்கட்டும்னு. அதுக்கு அவங்களோ இதை பாருங்க எப்பயுமே வந்து நம்ம எடுக்கிற ட்ரெஸ் வந்து நமக்கு செட் ஆகாது, அதனால வேற ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி கூட வரும், நான் கூட என்னுடைய ஹஸ்பண்டுக்கு போன கிறிஸ்மஸ்க்கு வேற ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன், ஆனா அதுவும் அவருக்கு பிடிக்கவே இல்லை, ஆனா போட்டு பார்த்தப்ப அவருக்கு ரொம்பவே அது நல்லா தான் இருந்துச்சு, அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரே செகண்ட் ஒப்பீனியன் இருக்கும், நான் என்னுடைய ஹஸ்பண்டை ரொம்பவே லவ் பண்றேன், ஆனா அவர் இப்போ இறந்துட்டாரு, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு பேசிட்டே சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஜஸ்ட் நீங்க இங்க ட்ரெஸ் தானே வாங்க வந்தீங்க, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போவ அப்ப அவரும் சொல்றாரு இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நான் கூட என்னுடைய அப்பாவை இழந்துட்டேன், ஒருத்தவங்களை இழந்தா அதோட வழி எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும் இவர் சொல்ல அப்ப அவங்க சொல்றாங்க எனக்கு 2 பொண்ணுங்க இருக்கு, ஒன்னு வந்து போலீஸா இருக்கு, இன்னொன்னு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கு, ஒன்னு வந்து எனக்கு கண்டுக்கிறதே இல்லை சுத்தமா, அப்புறம் இன்னொன்னும் ரொம்பவும் குவைட்டா இருக்கும் எதுவுமே பேசாது, அது மட்டும் இல்லாம அவளுடைய மண்டையில என்ன ஓடிட்டு இருக்குன்னே தெரியல, ஆள் ரொம்ப குவைட்டா இருக்கு அப்போ, ஆனா உங்ககிட்ட பேசுனது ரொம்பவே எனக்கு இப்போ கம்ஃபர்டபுளா இருக்கு, நீங்க பேசுறதை கேட்டுட்டு எனக்கு இப்போ ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கு, அதனாலயோ நம்ம 2 பேரும் ஒருத்தவங்க கான்டாக்ட்ல இருந்து போமா வாங்கலாம் காஃபி குடிக்கலான்னு இவரை கூப்பிட அதெல்லாம் அவர் பார்த்துட்டு ஐயோயோன்னு சொல்லிட்டு இல்ல அதெல்லாம் வேணாம், எதுக்கு காஃபிலாம், நம்ம 2 பேரும் டின்னரே போய் சாப்பிடலாம், அதுதான் கரெக்டா இருக்கும், அப்பதான் நம்ம ஒருத்தவங்க இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க முடியும், ஆனா சோகமான விஷயம் என்னன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இவர் சொல்ல உடனே அதை அவங்க கேட்டுட்டு ஓ அப்படியா சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க இந்த அவங்க போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா இங்க நைலா வந்து ஒரு மாஸ்கை கொடுத்துருந்தா அதை போட்டுனுவான்னு சொல்லி கூட்டிட்டு போவ அப்ப போற வழி பூராவே ஒரு எல்லாரையும் இடிச்சுட்டே போறாரு, ஏன்னா அவருக்கு கண்ணே தெரியல அந்த மாஸ்க்
மாஸ்க் போட்டதுனால. நம்மளால ஒரு நாள் கூட இந்த மாஸ்க்க போட்டுன்னு சுத்த முடியல. அவன் எப்படிதான் அடிக்கடி இந்த மாஸ்க்க போட்டுன்னு கொலைலாம் பண்றானோன்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே வர, அப்ப ஜோஷுவாக்கு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வருது. அதுல பார்த்தாலும் இப்ப மில்லி அங்க ஸ்கூல்ல பசங்க கூட நின்னுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதை அவங்க பார்த்துட்டு ஐயோ அங்க இருக்கிற எல்லாரையும் அவன் கொலை பண்ணிடுவான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப கார் எடுத்துட்டு வேக வேகமா கிளம்புறாங்க. அதே நேரம் இங்க இவங்களோ இந்த மாதிரி ஹோம் கம்மிங் பார்ட்டியை கேன்சல் பண்ணிட்டானுங்க. இப்ப என்ன பண்றதுன்னு பேசிட்டு இருக்க, அதை நினைச்சு ஏன் கவலைப்படுற, நம்மளே ஓனா ஒரு ஹோம் கம்மிங் பார்ட்டியை உருவாக்குவோம். பக்கத்துல ஒரு ஓல்டு மில் இருக்கு, அங்க போய் நம்ம பார்ட்டி பண்ணா யாருக்குமே தெரியாதுன்னு இப்ப இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் மில்லி பக்கத்துல நின்னுட்டு இருக்கிறவரோ அவங்கள தப்பா தடவுறாரு. அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க, நீ தொடுறது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, ஏதோ ஒரு காஞ்சி போன மண்ணு தொடுற மாதிரி இருக்கு, நீ சரியான குரங்கு போல இருக்கு, ஓல்டு மில்லுக்கு வா, உன்னை கொலை பண்ண நான் காத்துட்டு இருக்கேன்னு இவங்க சொல்றாங்க. அதை ஒரு விளையாட்டுத்தனமா எடுத்துட்டு ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான்னு நினைச்சிட்டு இங்க சிரிச்சுட்டு நின்றுட்டே இருக்காங்க. அதே நேரம் அதெல்லாம் பார்த்த புக்கரோ என்ன இவ இந்த மாதிரிலாம் பேசுறா, அப்படிலாம் பேச மாட்டாளேன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போறாரு. அங்க போயிட்டு மில்லியை போய் எல்லா இடத்துலயும் தேடுறாரு. ஆனா மில்லி எங்கேயுமே இல்லை. அதே நேரம் இவங்க 3 பேருமே இங்க வந்துடுறாங்க. அங்க இருக்கிற செக்யூரிட்டி கேமராவை பார்த்துட்டு புக்கர் அங்கதான் இருக்கான், அவனை அந்த சைக்கோ போட்டு தள்ளிடுவான் போல இருக்கு, அதுக்குள்ள நம்ம அவனை போய் காப்பாற்றணும்னு இவங்க அங்க போவ, அப்ப மில்லி பின்னாடி ஒரு கத்தி எடுத்துட்டு புக்கரை குத்த வர அந்த நேரமும் அவங்க புட்சர் வந்து கரெக்டா புக்கரை தள்ளி விட்டு மில்லி தலையிலே அடிச்சிடுறாரு. அதை பார்த்த புக்கரோ பயத்துல அங்க வந்து வேக வேகமா ஓட அவருமே அடிச்சு மயக்கமாக்கி இப்ப ஜோஷுவாவோட வீட்டுல தான் தூக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. அங்க மில்லியை கட்டி போட்டு வச்சிருக்க. இங்க புக்கர் நல்லா கொரட்டை விட்டுட்டு தூங்குறாரு. அப்படி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அவரோ டேய் நீதானே அந்த கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயப்படுறாரு. அங்கிருந்து எப்படியே தப்பிச்சு வெளியே போலாம் தான் பாக்குறாரு. ஆனா இவங்களோ அவரை கன்வின்ஸ் பண்றாங்க, இங்க பாரு அவர் சொல்றதுதான் உண்மை, அதுதான் மில்லி, அவங்க 2 பேரும் கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டாங்கன்னு என்னென்னவோ சொல்றாங்க. ஆனா அதை எதையுமே அவர் நம்பல. அப்புறம் கடைசியா புட்சரே என்ன பண்றாருன்னா ஒரு கவிதை சொல்லுவாரு. இந்த கவிதைய ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக்கருடைய லாக்கர்ல மில்லி தான் வச்சிருப்பாங்க. இந்த கவிதை தெரிஞ்ச 2 ஆளு, ஒன்னு மில்லி இன்னொன்னு புக்கர் தான். அதனாலயோ புக்கர் கிட்ட இப்ப அந்த கவிதையை சொல்ல அதை வச்சுதான் அவர் நம்புறாரு. இது எப்படி சாத்தியம், எப்படி நீ அவனுடைய உடம்புக்குள்ளார போனான்னு இப்ப இவங்க பேச, இந்த மாதிரி நாங்க கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டோம், இது ஒரு சாபம், இதுல இருந்து இப்ப நாங்க எப்படியாச்சும் வெளியே வந்தானோன்னு இவர்கிட்ட சொல்ல, அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே இங்க உட்காந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த கத்தி எப்படியாச்சும் எடுத்துட்டு வரணும்னு. அதே நேரம் அவங்க டைமை பார்த்தா இவங்களுக்கு நேரம் ரொம்பவே கம்மியா இருக்கு. அதுக்குள்ளார கத்தியுமே எடுத்துட்டு வரணும். அங்க போனோம்னா ஒரு 40 நிமிஷம் வேற ஆகும். உள்ள போயிட்டு போலீஸ்லாம் வேற இருப்பாங்க, அவங்கள சமாளிச்சு எப்படிதான் அந்த கத்தி எடுக்க போறோம்னு இவங்க பிளான் போட்டுட்டே இருக்க, அப்ப புக்கர் சொல்றாரு அதை நினைச்சு கவலைப்படாதீங்க, போலீஸ் எல்லாமே இப்போ பார்ட்டியில இருப்பாங்க, டீனேஜ் பசங்க என்ன பண்றாங்கன்றதான் அவங்க கவனிச்சிட்டு இருப்பாங்க நேரம், அதனால நம்ம அதை நினைச்சு கவலைப்பட தேவையில்ல, இங்க யாரையாவது ஒருத்தங்களை விட்டுட்டு நம்ம 3 பேரும் அங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஜோஷுவாவை விட்டுட்டு போயிடுறாங்க. ஜோஷுவாவோ நான் தான் கிடைச்சேன் அவங்களுக்கு, சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்க இங்க உங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறாங்க. அங்கேயே உள்ள நைலா வந்து இந்த மாதிரி அந்த கொலைகாரன் என்னை துரத்திட்டு வரான், அவன் தான் காலையில எங்களை மிரட்டி வண்டியை ஓட்ட வச்சுது, இப்ப நான் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன், அவன் என்னை துரத்திட்டே பின்னாடியே தான் வரான், அவன் இப்ப இங்கதான் இருக்கான், இங்க ஸ்டேஷன் பக்கத்துல தான் இங்க சுத்திட்டு இருக்கான்னு சொல்ல அது அவங்களும் கேட்டுட்டு சரி நீ இங்கே வெயிட் பண்ண, நான் வெளியில போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அவங்க போயிடுறாங்க. அவங்க போனதை பார்த்த இவங்களோ அந்த லாக்கரை திறந்து அந்த கத்தி எடுக்க ட்ரை பண்றாங்க. ஒரு வழியா அந்த கத்தியுமே வெளியே எடுத்துடுறாங்க. அப்படி வெளியே எடுத்துட்டு போன் அட்டன் பண்ணும்போது ஜோஷுவா சொல்றாரு இந்த மாதிரி மில்லி வந்து தப்பிச்சிட்டா, அவ என்னைய அம்மாவையும் கொலை பண்ண பாக்குறான்னு சொல்லி போன்ல பேச அங்க கரெக்டா அந்த நேரம் மில்லியோடைய அக்காவுமே வந்துடுறாங்க. அவங்களும் இவங்க கையில இருக்கிற அந்த கத்தியை பார்த்துட்டு ஏய் நீ என்ன பண்ற, இதை திருடிட்டு போதான் இங்க வந்தியா, ஒழுங்கு முறையாத அதை கீழே போடு, கீழே போட்டுட்டு கையை தூக்கு இல்லைன்னா அவனை சுட்டு தள்ளிடும்னு சொல்லி மிரட்ட உடனே அவங்க எல்லாம் கேட்டுட்டு கத்தியுமே கீழே போட்டுடுறாங்க. அப்படி போட்டு நின்றுட்டே இருக்க அப்பதான் இங்க பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க என்னதான் நடந்திருக்கும்னா ஜோஷுவா வந்து சாப்பிட்டுட்டே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க அப்பா அவங்க அம்மா அங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களும் வந்து ஒருத்தவங்களை கட்டி வச்சுக்கிறத பார்த்த உடனே யார் இது, எதுக்கு இந்த மாதிரி கட்டி வச்சிருக்கேன்னு கேட்க இந்த மாதிரி நாங்க ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கோம், இது வந்து ஒரு டிராமாக்காக, இந்த கான்செப்ட் படி அவளை நான் வற்புறுத்துவேன் ஆனா அவ்வளோ வேணாம்னு சொல்லணும், அதுதான் அந்த கான்செப்ட், மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பா இல்லைன்னு சொல்ல அதை அவங்க கேட்டுட்டு டேய் இந்த கான்செப்ட்லாம் வந்து பான் மூவிஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க, நீ ஏன்டா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கு முறையாதே அவளுடைய கட்டை அவுத்து விடுன்னு சொல்ல அதை ஜோஷுவா கேட்டுட்டு வேணாமா நான் சொல்றது கேளுங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா அவங்க எதையுமே கேட்காம ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த கயிறு அறுக்க வர அதுக்குள்ளார மில்லி அந்த கயிறு அவுத்துறாங்க. அறுத்துட்டு அந்த கத்தி எடுத்துட்டு இவங்க 2 பேருமே இப்ப கொல்ல வராங்க. அதை பார்த்து அவங்க 2 பேரும் ரூமுக்குள்ளார ஓடி போய் பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு கதவை ஃபுல் லாக் பண்ணிடுறாங்க. இப்ப உள்ளார இவங்களால வர முடியல. அதனாலயோ ஜோஷ் வந்து போனை போட்டு இங்க நைலா கிட்ட பேசுறாரு. அதுதான் இப்ப காட்டுறாங்க. இவங்க கையை தூக்கிட்டு நின்றுட்டே இருக்க அப்ப கரெக்டா அந்த நேரம் அங்க மில்லி வந்துடுறாங்க. மில்லியோ வந்து அந்த கத்தி எடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனாலுமே நைலா வந்து அவங்கள கத்தி எடுக்க விடாத அளவுக்கு என்னென்னவோ பண்ணி பாக்குறாங்க. மில்லியோடைய அக்கா போலீஸ்ன்றதுனால நீ ஒழுங்கு முடியாத கம்முன்னு வாய மூடிட்டு நில்லு, நாங்க 2 பேரும் தான் பேசிட்டு இருக்கோம்ல இப்படி இவங்க பேசிட்டே இருக்க அப்ப அந்த இடத்துக்கு புட்சர் வந்துடுறாரு. புட்சரை பார்த்த உடனே இவங்க கவனம் அவர் மேல திரும்புது. அந்த டைம் யூஸ் பண்ணி அவங்க அந்த கத்தி தூக்கிட்டு வந்து வேக வேகமா ஓடிடுறாங்க. அதே நேரமும் இங்க இருக்கிற இந்த 3 பேருமே அவங்கள கன்வின்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி நான் தான் மில்லி,
அங்க தப்பிச்சு போனது வந்து அந்த சைக்கோ கொலைகாரன். நாங்க 2 பேரும் கூடு விட்டு கூடு மாறிட்டோம்னு என்னென்னவோ சொல்ல, அது எதையுமே அவங்க நம்ப மாட்றாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே கை தூக்குங்க, இல்ல எல்லாரையுமே போட்டு தள்ளிடுவான். ஒழுங்கு மரியாதையா ஜெயிலுக்குள்ளார போன்னு சொல்லி அவர கூட்டிட்டே போக, அப்ப கரெக்ட்டா அவரு ஜஸ்ட் மிஸ்ல அவங்க கைய புடிச்சு அவங்களும் ஜெயிலுக்குள்ளார தள்ளி விட்டுட்டு இவங்க தப்பிச்சு போயிடுறாங்க அங்கிருந்து. இப்ப மில்லி எங்க தான் வந்திருப்பாங்கன்னா, அந்த டிஸ்கோ பார்ட்டிக்கு தான். அங்கேயோ வந்து நின்னுட்டே இருக்க, அப்ப அங்க கரெக்ட்டா ஒரு பையன் வந்து, "ஏய் நீ என்ன சொன்ன? என்ன மண்ணு மாரி தானே இருக்குன்னு சொன்ன. வா உன்னை கூட்டிட்டு போய் எப்படி ஈரமாக்குறேன்னு" சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அப்படி அங்கேயே போய் பார்த்தா அங்க 3 பேர் நிக்கிறானுங்க. அப்பயே சொல்றான், "ஏய் என்ன 3 பேர் ஓகே தானே? ஒன்னும் பிரச்சனைலாம் இல்லன்னு" கேட்க, "ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த பாட்டில் என்கிட்ட கொஞ்சம் குடுங்களான்னு" கேட்டு அதை வாங்கி அங்க இருக்கிறவன் ஒருத்தன் தலையிலே அடிச்சு இன்னொருத்தன் கழுத்தை வெட்டிட்டு இவனையும் வெட்ட போறாங்க. அதெல்லாம் அவன் பார்த்துட்டு கீழே அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுறான். "ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்க என்னுடைய ஃப்ரெண்டை? ஏன்டி அவனை போட்டு தள்ளினு" கேட்க, அந்த நேரமும் அவங்க கைக்கு ஒரு ரம்பம் வர மாட்டேங்குது. அந்த ரம்பத்தை எடுத்து அவருடைய மெயின் பார்ட்லயே விட்டுறாங்க. அவர் அங்க சாவ இங்க இவங்க எல்லாருமே வராங்க. அந்த மில்லுக்கு வந்துட்டு புட்சரோ சொல்றாரு, "நீங்க யாரும் என் கூட வரத்தேவல்ல. இது ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம். வந்தா உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு" சொல்றாரு. அதெல்லாம் அவங்க கேட்டுட்டு ஒரு வாட்சை கழட்டி அவர் கையில மாட்டுறாங்க. இந்த அந்த வாட்சை வச்சுக்கோ. 12 மணி ஆன உடனே இந்த வாட்ச்ல இருந்து சவுண்ட் அடிக்கும். அதுக்கு முன்னாடி நீ அவனை புடிச்சாகணும்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க, இங்க வந்து 3 பேரு செத்து போய் கிடக்குறது அவங்க பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதே நேரம் ஜோஷுவாவும் அங்க ஒரு இடத்துல தனியா இருப்பாரு. ஜோஷுவாவை அவன் எங்கேயா பார்த்துட்டு கொலை பண்ணிட போறான்னு சொல்லிட்டு இப்ப ஜோஷுவாவை தான் அவங்க எல்லாருமே தேடுறாங்க. ஆனா ஜோஷுவா எங்கேயுமே இல்ல. ஜோஷுவா எங்க தான் இருப்பாருன்னா, அவரை ஒரு பையன் தனியா கூட்டிட்டு போய் தப்பா நடந்துக்க பார்ப்பான். அதெல்லாம் அவருக்கு பிடிக்காம அவனை பிடிச்சி தள்ளி விட, அப்ப அவன் நேரம் சொல்றான், "இதை மட்டும் வெளியில எங்கேயா சொன்னா அவனை சாவடிச்சிருவோன்னு" பேசிட்டு இருக்கும்போது அந்த கதவை உடைச்சிட்டு ஒரு கொக்கி மாதிரி வெளியே வருது. அதால ஒரு கண்ணு உள்ளரே விட்டு நோண்டி மில்லி வெளியில இழுத்துறாங்க. அப்பதான் வந்து ஜோஷுவா அதை பார்த்துட்டு வேக வேகமா வந்து ஓடுறாரு. ஐயோ சைக்கோ கொலைகாரான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஓடிட்டே இருக்க கரெக்டா அங்க புட்சர் வந்துடுறாரு. புட்சரோ, "நீ போ, இவ்வளவு நான் பாத்துக்கிறேன்னு" சொல்லி மில்லிய பிடிச்சி 4 தட்டு தட்டி அவங்களை கீழே பிடிச்சி தள்ளி விட்டு அந்த டேகர் எடுத்து திருப்பியுமே அந்த கத்தியால குத்தி இவங்களுடைய ஆன்மாவை மாத்திக்கலான்னு பார்க்க கரெக்டா அந்த நேரம் அங்க ஒரு போலீஸ் வர வந்துடுறாரு. அவர் வரதை பார்த்த உடனே மில்லி அங்க இருந்து திருப்பியுமே அந்த கத்தி எடுத்துட்டு ஓட, அதை பார்த்துட்டு புட்சர் சொல்றாரு, "திருப்பியும் ஓடிட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா துரத்திட்டு ஓடுறாரு. ஆனா இவருடைய பாடி பெருசா இருக்கிறதுனால அவரால் அவ்வளவு வேகமா ஓட முடியல. பொறுமையா ஓடிட்டே இருக்க, அப்ப பின்னாடி இவரோட ஃப்ரெண்ட்ஸ் வேக வேகமா ஓடிறாங்க. அவங்களும் போய் மில்லிய பிடிச்சி கீழே படுக்கவுமே வச்சிடறாங்க. அப்படி படுக்க வச்சு அந்த கத்தியால குத்தலான்னு போக கரெக்டா ரிங் அடிச்சிருது. பார்த்தா மணி 12 ஆகி போச்சு. 12 ஆனதுனால இனிமே உங்களுடைய ஆன்மாவை மாத்திக்க முடியாது. அதனாலயோ அந்த சைக்கோ கொலைகாரன் பயங்கரமா சிரிக்கிறான். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, சொல்லி போங்கன்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்க, அப்பதான் வந்து அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. எப்பயாச்சும் நீ ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சேன்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அங்க போக ட்ரை பண்ணு. அப்பதான் நீ கரெக்டா அந்த டைமுக்கு போய் சேருவேன்னு அவர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வருது. அதே தான் ஒரு வாட்சிலுமே செட் பண்ணி வச்சிருப்பாரு. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அலாரம் அடிச்சதுனால இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு இன்னும் 5 நிமிஷம் இருக்குன்னு. அதனாலே வேகமா மில்லிய பிடிச்சி அவங்களோட ஷோல்டர்லயே குத்த, திருப்பியுமே இவங்க 2 பேருடைய ஆன்மாவுமே பரிமாறிக்குது. திருப்பியுமே ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க உடம்புக்குள்ளார போய்க்க, இங்க அந்த புட்சர் நின்று பார்த்துட்டு இருக்கான். இவனை என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் முழிச்சிட்டு இருக்க, அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸோ வந்து அவரை சுட்டு தள்ளினோடனே அவர் அங்கேயே இறந்து போயிடுறாரு. இறந்து போன உடனே ஆம்புலன்ஸ்லாம் வந்து அவருடைய பாடியை தூக்கி போட்டுட்டு போக, இங்க இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எப்ப சாமி, நடந்ததை நம்பவே முடியல, எல்லாமே ஏதோ மாயாஜாலம் மாதிரி இருந்துச்சு, என்னால எதையுமே நம்ப முடியல, நீங்க அவங்க பேசிட்டே இருக்க. அதோட இங்க ஆம்புலன்ஸ்ல காட்டுறாங்க. இந்த ஆம்புலன்ஸ்குள்ளாரியோ புட்சர் தான் இருப்பாரு. இவர் இன்னும் இறந்துருக்கலாம் மாட்டாரு, உயிர் இன்னுமே அவருக்கு இருக்கு. அப்படியே அங்க அந்த ஆக்சிஜன் லெவலை காட்டுற மானிட்டர்ல பார்த்தாலோ அவருக்கு 65-70% இன்னுமே ஆக்சிஜன் லெவல் உடம்புல இருக்க, அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. அது குறைஞ்சிட்டு வரதை பார்த்த உடனே செத்துதான் போயிட்டான்னு நினைச்சிட்டு அவங்க உக்காந்துட்டே இருக்க, இங்க திருப்பியுமே இவங்க வீட்டுல காட்டுறாங்க. இவங்க வந்து சந்தோஷமா, அதான் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து மீண்டு வந்திருக்கமே, கொஞ்சமாச்சும் ஒரு ரிலாக்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்க, அப்ப அவங்க அம்மாவும் சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, "நீ எங்கேயும் வெளியிலாம் படிக்க தேவையில்ல, இங்க உள்ளூர்லயே படின்னு." ஆனா இப்ப அவங்களுடைய மைண்டோ மாதிரி, "நீ எங்க வேணாலும் போயிட்டு வா, உன்னை நான் தடுக்க போறது இல்லைன்னு" இப்ப பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிட்டு, "சரி ஓகே, எனக்கு தூக்கம் வருது, நீ கிளம்புன்னு" சொன்ன உடனே இவங்களும் ரூம் போட்டு வெளியே வந்து அங்க இவங்களுடைய அக்கா ரூமுக்கு வராங்க. அங்க பார்த்தாலும் அவங்க ஆளை காணோம். எங்கடா நம்ம அக்கான்னு சொல்லிட்டு ஒரு ரூம்பா தேட எங்கேயுமே அவங்க இல்ல. அப்ப சடனா வெளியில பாக்குறாங்க. பார்த்தாலும் வெளிக்கதவு திறந்துதான் இருக்கு. என்னடா இது, வெளிக்கதவு மூடி இருக்குன்னு சொல்லிட்டு அதை மூடிட்டு உள்ளார வராங்க. உள்ளார வந்து திருப்பியுமே அவங்க அக்காவை தேட அங்க எங்கேயுமே அவங்க அக்கா இல்ல. எங்கதான் நம்ம அக்கா போனான்னு சொல்லிட்டு பொறுமையா அந்த இடத்தையும் சுத்தி தேடுறாங்க. அதே நேரம் அவங்களுக்கு பயமே வர ஆரம்பிச்சிச்சு, என்னடா நம்ம அக்காவை காணமேன்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க தேடிட்டே இருக்க பின்னாடி பார்த்தா அந்த புட்சர் தான் வந்து நிக்கிறான். இவன் ஒன்னும் சாவலாம் இல்ல போல இருக்கு, இவங்களை கொல்றதுக்காக எப்படியும் அங்க தப்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறான் போல இருக்கு. இவங்களை இப்ப புடிச்சு அவங்க கழுத்துல கத்தி வச்சு நின்றுட்டு இருக்க, பின்னாடியே அவங்க அக்கா வந்து கன்னால சுட பாக்குறாங்க. ஆனா கன்ல பார்த்தாலும் புல்லட் இல்ல. அந்த புல்லட்டை எடுத்ததே இவன் தான் போல இருக்கு. இப்ப என்ன பண்ணுவீங்க நின்றுட்டே இருக்க, அப்ப கரெக்டா மில்லியோடைய அம்மா வந்து அவங்க தலையில ஒரு பாட்டிலால அடிச்சு அவங்களை கீழே தள்ளி விட்டுறாங்க. கீழே விழுந்தவனும் எந்திரிச்சு
ஆயிடுச்சு. கோவத்துல அங்க இருக்கிற எல்லாரையுமே புடிச்சு சராமாரியா அடிக்கிறான். இப்ப அங்க இருக்கிற யாராலுமே அவன அடிக்க முடியல. என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்க, அப்ப மில்லி சொல்றாங்க, "நான் வந்து உன்னுடைய உடம்புல இருக்கும்போது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். அது என்ன தெரியுமா? இந்தாடான்னு" சொல்லி அவருடைய மெயின் பாயிண்ட்லயே அடிச்சிடுறாங்க. அங்க அடிச்ச உடனே அவரால நவரவே முடியல சுத்தமா. அந்த டைம் யூஸ் பண்ணி அங்க இருக்கிற எல்லாருமே அவரை அடிச்சு கீழே தள்ளி விட, அப்ப மில்லி என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய கூர்மையான மரத்தை எடுத்துட்டு வந்து அவர் முதுகுலயே குத்திடுறாங்க. குத்தின உடனே ஆள் ஸ்பாட்லயே காலியாவ, அதை பார்த்து மில்லி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட அந்த படமுமே அந்த இடத்துல முடியுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி கலந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்களே தவிர, வேற எந்த இடத்துலையுமே அதிகமா அந்த ஜேர்னர் சம்மந்தப்பட்ட சீனை யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு கத்தியால இவங்களுடைய ஆன்மா மாறுற மாதிரி மட்டும் காட்டிட்டு ஃபுல் படத்தையுமே த்ரில்லரா தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஸ்லாஷர் மூவிலாம் அதிகமா காமெடியே இருக்காது. ஆனா இந்த படத்துல கொஞ்சம் காமெடிலாம் அதிகமாவே ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். எல்லாருக்கும் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்.